நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் இறைவசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். ரொம்ப இன்னைக்கு அன்பை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏன் இந்த கட்டளை எப்பயோ வந்துவிட்டது, ஆனால் இன்றைய தினவசனத்துக்கு ஏன் ஆண்டவர் இந்த கட்டளையை ஞாபகப்படுத்துகிறார்? இது ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் சுயநல போக்கோட போய்கிட்டு இருக்கு. அன்பு எங்கேயும் இல்லை, குடும்பத்துக்குள்ள அன்பு இல்லை, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இடையே அன்பு இல்லை. ஸோ எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் கட்டளை அன்புன்னு கொடுத்துருக்கேன், ஞாபகா மறந்துட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. நன்றி ஆண்டவரே. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு இருந்துச்சுனால போதும், எப்படிப்பட்ட ஒரு மனிதரையும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை மாறிடுவாங்க. அதாவது ரொம்ப ஒரு கொலைக்காரனா, பல பாவங்களை செய்வான்னு மேலே போய் நீங்கள் அன்பு காட்டுங்க, அவன் தன்னை அவருடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து மனம் திரும்புவோம். அதுக்காக தான் ஆண்டவர் அன்பு காட்டுங்க. இப்போது நம்ம இயேசு இந்த பூமிக்கு வாழ்ந்த போது விபச்சாரி ஸ்திரீ வரும்போது என்ன செஞ்சாரு? அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கிறாங்க? என்ன செஞ்சாரு? அவங்க இந்த பெண்ணை கூப்பிட்டு வருவாங்க. அப்போ ஏசிட்டு சொல்லுவாங்க, இந்த பெண் பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்களை கல்லால் எறியணும், இங்கே தீர்ப்பு கொடுத்துருந்தீங்க. இயேசு அப்போ சொல்லுவார், உங்களில் யாராச்சும் பாவம் செய்யலைன்னா இந்த பெண் மேலே முதல்ல கல்லறிங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த கூட்டத்தில் இருக்க எல்லா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கல்லை போட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் ஆண்டவரும் அந்த பெண்ணை தண்டிக்கலை, இனிமேல் பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பாருங்க, இப்போ இந்த விபச்சார இந்த செயல்ன்றது இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோ பெரிய தண்டனைகள் கொடுக்குறாங்க. அதுக்கான சட்ட திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு நம்ம அரசாங்கத்தில். ஆனால் அப்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீங்கள் யார் யோகியம் முதல்ல, யார் நீங்கள் எல்லாம் உங்களில் யார் பாவம் செய்யாமல் இருக்கீங்களோ அவங்கள கல். அப்போ யாரும் தெரியல. அதில் இன்னொரு ஆழமான ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்துக்குள்ள இப்போ நம்ம போக தேவையில்லை. என்னென்னா, எல்லாருமே பாவம் செய்கிற இயல்பு உள்ளவர்கள் தான். அதனால தான் ஆண்டவர் அதை ஓமையில் சொல்கிறாங்க, நீங்களாம் ஒழுக்கமாக இருக்கீங்களா, நீங்களாம் நல்லது செய்வீங்களா அப்படின்னா, அப்போ அவங்களோட மனது கொடுத்தது. அப்போ அது மாதிரி தான் அன்பு எதுக்காக நம்ம வச்சிருக்கணும்? இந்த கட்டளையின்படி பார்த்தா அன்பு ஏன் வச்சிருக்கணும்னா, மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு நம்மளுடைய அன்பு உதவியாக இருக்கும். அதுதான் இறை அன்பு. இறை அன்பை நம்ம ஆண்டவரோட இணைந்து இறை அன்பில் மனமகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் நல்லது. அந்த இறை அன்பை ருசிக்கிறதுனால நம்மளும் அன்பை பிரதிபலிக்கும். இந்த அன்பு, இந்த கட்டளையை கீழ்ப்படிவதற்கு ஒரு நியமங்களை கொடுத்துருக்கோம். ஒரு சட்டத்திட்டம்னு சொல்கிறதோட ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர், எப்படி அன்பாக இருக்கணும். அதுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நம் 4லிருந்து 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. ஓகேப்பா. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அந்த அன்பிலே எந்த ஒரு குறையும் இருக்காது. அது பொறுமையாக இருக்கும், ரொம்ப சாந்தமாக இருக்கும். சில வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க, கணவன் மனைவி, கணவன் குடிச்சிட்டு குடும்பப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க, ஆனால் மனைவி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. சில இடங்களில் நான் பார்ப்பேன், ஏன் சிஸ்டர் இதுக்கு ஏதாவது ஒரு வழியில் செய்யலாம்ல அப்படின்னு கேட்டால், இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய கணவன், நான் அவரோட தான் இருப்பேன், ஆனால் அவர் ரொம்ப பாசமாக இருப்பார். அப்போ
அன்பு வந்து எல்லா தீமைகளையும் தாங்குகிறது. அந்த தீமைகளை நன்மையாக மாற்றும் சக்தி வந்து அன்புக்கு உண்டு. அடுத்து அன்புக்கு பொறாமை இல்லை. அடுத்து அன்பு தன்னை புகழாது, இருமாப்பிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ இப்ப கடைசியில ஒண்ணு சொன்னாங்க, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். 6ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்போ அன்பு எதற்காக இப்ப காட்ட சொல்றாரு? சத்தியத்தில் வழி நடத்துவதற்கு அன்பு ஒரு பெரிய பாலமாக அமைகிறது. இந்த முழு பரிசுத்த வேதாகமம் அன்பின் பெரிய பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அதைத்தான் இங்க அன்பை பற்றின மிக தெளிவான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் இங்கு கொரிந்தியருக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கு எந்த அன்பை நாம் கடைபிடிக்க போகிறோம் என்றால் அகாப்பை அன்பு. அதுவும் 1 கொரிந்தியர்ல இருக்குது. அது அகாப்பை அன்பு என்றால் எதையும் எதிர்பார்க்காத அன்பு, அளவில்லாத அன்பு, முடிவே கிடையாது அந்த அன்புக்கு. அந்த மாதிரியான அன்பை நாம் வெளிப்படுத்த நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த பிரதான கட்டளை நீர் கொடுத்திருக்கிறீர், மறுபடியும் எங்களை சிந்திக்க வைக்கிறீர், எங்களை தியானிக்க வைக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்திலே சுயநல போக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்க அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் மனம் மாறுவதற்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கெங்கேயோ சுயநல போக்கோடு இருக்கும், நிறைய குற்றங்கள் நடக்கிறது, நிறைய பாவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் அன்பு இல்லாததால் தான் என்று நீங்கள் வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, 1 கொரிந்தியர்ல நீ சொல்லப்பட்டது போல அன்பு தீமை கணக்கு வைக்காது, அது பாரபட்சம் பார்க்காது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவர், இதையெல்லாம் இங்கே இப்போது இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர், இதையெல்லாம் மாற்றுவதற்கு உமது வல்லமையும் உமது மகிமையையும் உமது கரிசனையும் நீர் காட்டுமா ஜெபிக்கின்ற கர்த்தாவே. நீ எல்லோரும் ஒன்றுபட்டு அன்பினாலே இணைந்து உமக்கு பிடித்தமான வாழ்வை வாழ தேவ கிருபை செய்யும். நீங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்கள் குடும்பத்திலே ஏதாவது மாற்று கருத்துக்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும், ஏன்னா சத்துருக்கள் குடும்பத்திலே உருவாவார்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக அவங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடிந்தது. அங்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு சூழல், அமைதியான சூழல் இல்லை என்றால் அவர்களை அன்பாலே தேவ பிரசன்னத்தினாலே, தேவ சமாதானத்தினாலே அவர்களை ஒன்று சேர்த்து மாட்டார். சொத்து கத்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து அவர்களை வெற்றி பெற செய்யும். சொத்து கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமா நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி.